36 வருட அரச பணியிலிருந்து பணி நிறைவு பெறும் முதல்வர் முக்தார் சர். 3.5 தசாப்தங்களாக தொய்வின்றி தொடர்பணி செய்து தன் இருப்பை உறுதியாய் பதித்துவிட்டு பணி நிறைவு பெறுகிறார் முதல்வர் முக்தார் சர். ஆசிரிய பணியை தன் உயிர் மூச்சாய் கருதி 3 தசாப்தங்கள் முழுவதுமாய் அரும்பணி செய்து இன்றைய தினம் பணி நிறைவில் காலடி பதிக்கும் முக்தார் சரின் பணி நன்றியுடன் நினைவு கூறத்தக்கது. புத்தளம் மாவட்டம் ஆனமடுவ தேர்தல் தொகுதிக்குட்பட்ட செங்கட்டிக்குளம் எனும் எழில் கொஞ்சும் கிராமத்தில் 1965ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 14ஆம் அன்று ஹமீது ரஹ்மா உம்மா ஆகியோரின் அருமை புதல்வராய் பிறந்தார். தன் புத்திரருக்கு முக்தார் எனும் அழகிய நாமம் சூடி மகிழ்ந்தது அந்த குடும்பம். 1971 தனது பிறந்த மண்ணில் அமையப்பெற்றுள்ள செங்கட்டிக்குளம் முஸ்லிம் வித்தியாலயத்தில் தன் ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார். 1975ஆம் ஆண்டு இடம்பெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து பாடசாலை வரலாற்றில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற முதல் மாணவன் எனும் அழியா நாமத்துக்கு சொந்தக்காரராகிறார். அன்றிருந்த கல்விக்கோட்ட பிரிப்பு முறையின் பிரகாரம் சிலாபம் வட்டார பகுதியில் சித்தியடைந்த மாணவர்களில் முதலாமவராக தெரிவு செய்யப்பட்டார். தனது இடைநிலை கல்வியை பெற 1976ஆம் ஆண்டு புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலையில் மாணவராக இணைந்து கொள்கிறார். 6ஆம் தரம் தொடக்கம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை அங்கேயே கற்றார். கல்வி பொதுத்தராதர உயர்தர 1ஆம் வருடத்தை புத்தளம் சிலாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரியில் கற்றுவிட்டு 2ஆம் ஆண்டு உயர்தர வகுப்பை தொடர மீண்டும் புத்தளம் ஜாகிரா கல்லூரியில் இணைந்தார். 1984ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்று 1985ஆம் ஆண்டில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பீட மாணவராக இணைந்து கொண்டார். பல்கலைக்கழக கல்வியிலும் தம் திறமைகளை வெளிப்படுத்தி தன் அறிவாளிமையை மென்மேலும் வளர்த்துக் கொள்கிறார். ஆசிரிய பணி உலகின் சிறந்த பணி என வர்ணிக்கப்படும் ஆசிரிய பணியில் 1989ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் அன்று இணைந்து கொள்கிறார். சமீரகம முஸ்லிம் வித்தியாலயத்தில் 5 வருடங்கள் ஆசிரியராக தன் சேவையை தொடர்ந்த முக்தார் சர் அவர்கள் 1993ஆம் ஆண்டு கடையாமோட்டை முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு இடமாற்றம் பெற்று தன் பணி தொடர்ந்தார். இன்று கடையாமோட்டை முஸ்லிம் மகா வித்தியாலய பழைய மாணவர்கள் அன்னாரை இன்றும் நினைவு கூர்ந்து வருவது அவரது பணியின் அர்ப்பணத்திற்கும் உண்மை தன்மைக்கும் சான்றாக அமைகிறது. முதல்வராய் 30 வயது முக்தார் சர் கடையாமோட்டை முஸ்லிம் மகா வித்தியாலய இறை உதவியினால் அவரது சேவையின் அர்ப்பணத்தனமும் நிர்வாக ரீதியான முன்னெடுப்புகளும் 1996ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 26ஆம் திகதி முதல்வர் பணிக்கானவராக மாற்றியது. 1996 தொடக்கம் 1999 வரை கடையாமோட்டை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் பல சேவைகளை ஆரவாரம் இல்லாமல் அரங்கேற்றினார். புத்தளம் மாவட்டத்தின் மூத்த பாடசாலை கரைத்தீவு முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் அதிபராய் 1999 பதவியேற்று பல போக்குவரத்து அசௌகரிய நிலைகளுக்கு மத்தியிலும் தான் ஏற்ற பொறுப்பை 2002ஆம் ஆண்டு வரை கனகச்சிதமாக மேற்கொண்டார். கரைத்தீவு மக்கள் இவரின் சேவைக்கு சான்று பகர்வர். தேசிய பாடசாலையில் அழியா தடம் பதித்தல் புத்தளம் மாவட்டத்தின் பிரபல பாடசாலைகளில் ஒன்றான கட்பிட்டி அல் அக்ஸா தேசிய பாடசாலையில் 2002ஆம் ஆண்டில் முதல்வராய் முக்தார் சர் முக்கிய பணியாற்ற முடிவு செய்யப்படுகிறது. வெண்ணிற நீண்ட சேட்டும் வெண்ணிற நீண்ட காட்சட்டையும் அணிந்து காண்போரை கவர்ந்திழுக்கும் ஆளுமையாய் அக்ஸாவின் நாமம் ஓங்க இரவு பகலாய் இனிய பணி செய்கிறார். பெருவேறுகளில் உதாரணம் காட்டும் அளவு சிறந்த பெருவேறுகளை அறுவடை செய்ய 5 ஆண்டுகள் அரும்பணியாற்றுகிறார். கண்டி மாவட்டத்தில் கல்வி பணி மத்திய மலைநாட்டின் கண்டி மாவட்டத்தின் கலகெதர ஜப்பார் மத்திய கல்லூரியில் 2007ஆம் ஆண்டில் அதிபராக பதவியேற்று 2011ஆம் ஆண்டு வரை கலகெதர மண்ணின் கல்வித்தாகம் தீர்க்க கலையகம் உயர கல்வி பணியாற்றினார். மறக்கவே மாட்டாத முசல்பிட்டி முஸ்லிம் வித்தியாலயம் கட்பிட்டி பிரதேசத்தின் கிராமங்களில் முசல்பிட்டியும் முக்கியமானது.
அக்கிராமத்தில் அமையப்பெற்ற பாடசாலை அதன் பணி தொடர முக்தார் சார் அவர்களை வரமாய் பெற்றுக் கொள்கிறது. 2011ஆம் ஆண்டு தொடக்கம் 2017ஆம் ஆண்டு வரை முசல்பிட்டி முஸ்லிம் வித்தியாலயத்தில் முதல்வராய் பணியாற்றுகிறார். முசல்பிட்டி பாடசாலை மெதுமெதுவாய் தன் வளர்ச்சி பாதையில் தடம் பதிக்க நேரவரையற்ற தன்னலமற்ற சேவையை வரமாய் முக்தார் சாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. இன்றும் முசல்பிட்டி மக்கள் தம் பாடசாலை வளர்ச்சியில் அன்னாரது பணியை பாராட்டுகின்றனர். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை உலுக்காப்பள்ளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றி பாடசாலையின் கல்வி இணைப்பாடவிதான செயற்பாடுகளில் சிறந்து விளங்க சிறப்பு பணி செய்தார். பணி நிறைவு பாடசாலை 2022 பூலாச்சேனை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் அதிபராக பொறுப்பேற்று பாடசாலை வரலாற்றில் சிறந்த பெறுபேறுகளை கல்வித்துறையிலும் இணைப்பாடவிதான செயற்பாடுகளிலும் பெற இரவு பகல் பாராது மழை வெயில் பாராது பசி மறந்து பணியாற்றுகிறார். தன் இறுதி சேவை நாட்களிலும் பாடசாலை சார் செயற்பாடுகளில் மும்முரமாய் இயங்கியதை நம்மால் காண முடியுமாக இருந்தது. ஆசிரியராய் அதிபராய் 36 வருட கல்வி பணியாற்றி 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 14ஆம் திகதி பணி நிறைவு பெறும் முக்தார் சாரின் பணி மகத்தானது, மறக்க முடியாதது. துணிவு, நிர்வாகத்திறன், மொழியாற்றல், அர்ப்பணம் என்ற ஆளுமை பண்புகளை கொண்ட இவரது பணிகள் பாராட்டப்பட வேண்டியவை, நன்றியுடன் நினைவு கூறத்தக்கவை. 3.5 தசாப்தங்கள் தாண்டிய கல்வி பணியும் 3 தசாப்த முதல்வர் பணியும் முக்தார் சாருக்கு அருளாய் நன்மைகளின் அறுவடையாய் அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். வல்ல இறைவன் அவரது பணிகளை பொருந்திக் கொள்வானாக. ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் அருள்களை வழங்குவானாக.